ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கர்நாடகா மக்களின் கிச்சா பாட்ஷா என்று பேரன்புடன் குறிப்பிடப்படும் ஹீரோ சுதீப். சென்ற வருடம் இவர் நடித்து வெளிவந்த மேக்ஸ் சூப்பர் ஹிட் ஆனது. அதை இயக்கிய விஜய் கார்த்திகேயன் தான் மார்க் படத்தை இயக்கி வெளிவந்திருக்கிறது. மேக்ஸ் போல இந்த மார்க் அனைத்து மொழிகளிலும் வெற்றி பெறுமா? விமர்சனத்தை பார்க்கலாம். நானி படத்தில் ஈயுடன் நடித்தே அப்ளாஸ் வாங்கியவர் மார்க் படத்தில் செம பெர்ஃபார்மன்ஸ் செய்துள்ளார் சுதீப். மார்க் படத்தின் கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சா சுதீப் ஒரு போலீஸ் அதிகாரி, எஸ்பி. மங்களூரில் உள்ள காவல் நிலையத்தில் 2000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. குல்காபூரில் டானாக இருக்கும் பத்ரா நவீன் சந்திரா அவருடையது அது. முதல்வரின் மகனுடன் தொடர்பில் இருக்கும் ஸ்டீபன் ராஜ், குரு சோமசுந்தரம் அதை கடத்தும் வேலையை செய்கிறார். ஹீரோ சுதீப்பின் கேரக்டர் பெயர் அஜய் மார்க்கண்டேயா எனும் மார்க். எஸ்பி பதவியில் இருக்கிறார். போதைப் பொருளை விசாரிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். சீரியஸாக இருக்கும் முதலமைச்சரிடம் தான் அடுத்த முதல்வராக மகன் ஆதிகேசவா கையெழுத்து கேட்கிறார். ஆனால் தனக்கு பிறகு கட்சியில் மூத்தவர் எவரோ அவருக்கு தான் முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண் முதல்வர் அந்த சீரியஸான நேரத்திலும் சொல்லிவிடுகிறார். மருத்துவமனை படுக்கையிலேயே தாயை கொன்றுவிடும் ஆதிகேசவன் அவரது கையெழுத்தையும் தானே போட்டுக்கொள்கிறார். டாக்டர் ஒருவர் அந்த கொலையை செல்போனில் வீடியோ எடுத்து விடுகிறார். இந்த விஷயம் ஆதிகேசவனுக்கு தெரிய வருகிறது. அந்த வீடியோ வெளிவரக்கூடாது என அதை கைப்பற்ற பல வழிகளில் முயற்சி செய்கிறார். அதே வேளையில் மேங்களூரில் பல இடங்களில் சிறுவர் சிறுமிகள் கடத்தப்படுகின்றனர். இது எல்லாவற்றையும் டீல் செய்கிறார் எஸ்பி சுதீப் மார்க். படம் முழுவதும் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்ஸ். 5 சண்டை இயக்குநர்கள் பணிபுரிந்துள்ளதாக டைட்டிலில் வருகிறது. கிச்சா சுதீப்பின் நடிப்பு, ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே ரசிக்கும்படி செமையாக இருக்கிறது. ஒரு புறம் தன்னை தாக்க வருபவர்களை தாக்க வேண்டும், இன்னொரு பக்கம் கடத்தப்பட்ட குழந்தைகள் கதி என்ன, அவர்களை பத்திரமாக சுதீப்பால் மீட்க முடிந்ததா என்பதை அதிரடி சண்டை காட்சிகளுக்கிடையே சொல்லும் படம் இது. சுதீப்புக்கு ஜோடி கிடையாது. உடன் அவருடைய ஆபரேஷனில் பங்கேற்கும் ஆண் பெண் போலீஸ் அதிகாரிகள் சரியான தேர்வு துடிப்பாக செய்திருக்கிறார்கள். ரவுடி பத்ராவின் தம்பி ருத்ராவாக விக்ராந்த் நடித்திருக்கிறார். தான் காதலிக்கும் உறவுக்கார பெண்ணுடன் ஓடிப்போவது, அதனைத் தொடர்ந்து அவரது ரவுடி அண்ணன் அவரை தேடுவதில் ஆரம்பிக்கிறது படம். ஆக்ஷனிலும் விக்ராந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரமே வந்து போகிறார். படத்தின் இறுதி காட்சியில் குழந்தைகள் மீட்கப்படுவார்களா என்பதை படு த்ரில்லாக காண்பித்திருக்கும் இயக்குனர் முதலமைச்சர் பதவியேற்கும் ஏரியாவில் அந்த வீடியோ ஒளிபரப்பாவது எப்படி என்று காண்பிக்கவில்லை. மைக்கில் செல்போனை காண்பிக்கிறார்கள். அதில் சவுண்டு தானே வரும். வீடியோ எப்படி வந்தது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.